உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வாராக. இன்றைய நாளில் உங்களுக்காக நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் பல விதமான சூழ்நிலையில் வருகிறது. இந்த வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, வருத்தம், அலறுதல், துக்கம், பல விதமான பிரச்சனைகள். குடும்ப வாழ்க்கையிலே கண்ணீர் வரலாம், வேலை ஸ்தலத்திலே கண்ணீர் வரத்தக்கதான சூழ்நிலைகள் இருக்கலாம், நண்பர்கள் மத்தியிலே கண்ணீர் வரத்தக்கதான ஒரு பிரச்சனை உங்களுக்கு உண்டு பண்ணப்படலாம். எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த வழிகளிலே எல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் சில பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியும், சில பிரச்சனைகள் வெளியிலே சொல்ல முடியாததாய் இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய கண்ணீர் யாவையும் தம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார் என்று. அதாவது துருத்தி என்பது அந்த பழங்காலத்திலே தண்ணீர்களை அல்லது திராட்சரசத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக பாவிக்கப்படுகிற ஒரு தோல் பேக்கா இருக்கிறது. இதற்குள்ளே நீங்க பூமியில அழும்போதெல்லாம் தேவன் உங்களுடைய கண்ணீரை அந்த துருத்தியிலே சேர்த்து வைத்துக் கொள்வாரா. அந்த துருத்தி நிரம்பின உடனே உங்களுடைய கண்ணீருக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வை, பதிலை அவர் அனுப்பி வைப்பாராம். வேதத்திலே நீங்க வாசிக்கும் போது இந்த துருத்தியிலே ஆண்டவர் உங்களோட கண்ணீரை சேர்த்து வைக்கிறவர். ஆனா நீங்க உங்களோட வாழ்க்கையில் அழும்போது ஒருவேளை உங்களோட கண்ணீரை துடைக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். சிலர் பார்த்து கொண்டு இருப்பார்கள், நீங்கள் அழுறதை பார்த்து அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா கூட இருக்கலாம். சில நேரங்களில் மற்றவர்கள் உங்களுடைய அழுகையும் வேதனையும் துக்கத்தையும் பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கலாம் உங்களோட வாழ்க்கை. ஆனாலும் உங்களோட அழுகையில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வெளியே சிந்த விடாதபடி தன்னுடைய துருத்தியில சேர்த்து வைக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே ஒரு முறை ஒரு கதை ஒன்று இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரி பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையில அவர்களுக்கு இருந்த வேதனை, கணவனால வந்த பிரச்சனைகள், இன்னும் பல விதமான பிரச்சனை நிமித்தம் அவங்களோட வாழ்க்கை கசக்கி பிழியப்பட்ட போல இருந்தது. அவங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, யாரிடமும் சொல்லவும் முடியவில்லை. அவர்கள் தனியே போயிருந்து அழுது கொண்டே இருப்பாங்களாம். அவங்க பெட்ல படுத்திருக்கும் போது கூட அவங்க கணவனுக்கு தெரியாம அவங்க நித்திர கொள்றது போல இருந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பாங்க. கண்களால் தாரையாய் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமா. அவங்க யாரிடமும் சொல்ல முடியாதபடி அவங்க அழுது கொண்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகளும் வேதனைகளும் வலிகளும் அவங்களோட வாழ்க்கையில உண்டாயிற்று, கணவன் நிமித்தம் உண்டாயிற்று, இப்படி வேறு வழிகளால் உண்டான போது அவங்களை என்ன செய்வதென்று தெரியாதபடி அவங்களோட வாழ்க்கை கல்லோலப்பட்டு கொண்டு இருந்தது. அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டே இருந்த நாட்களாய் அந்த நாட்கள் இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொண்டு அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் அழுது கொண்டு இருப்பது? என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இல்லையா? இந்த பிரச்சனை தீராதா? இந்த காரியங்கள் மாற்றப்படாதா? என்று எல்லாம் விண்ணப்பம் செய்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஒரு நாள் வந்தது, அவருடைய வீட்டுக்கு ஒருவர் வந்தார். அவர் வந்து இவங்க ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாட்களும் அவர் வந்து அவங்களோட கண்ணீரை அப்படியே துடைத்து கொண்டு போனார்களாம். குறிப்பிட்ட கொஞ்ச நாளுக்கு அவர் திடீரென வராம விட்டு விட்டார். ஒரு தகப்பனை போல அவர் வந்தார். வந்து அழுகிற நேரமெல்லாம் அவருடைய கரங்கள் பட்டு அந்த கண்ணீரை துடைத்து கொண்டே போனதா. அப்பொழுது அவங்க யார் இவர் என்று பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிற நேரமெல்லாம் தோன்றி அவங்களோட கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவங்க கேட்டாங்க, ஏன் நீங்க இவ்வளவு காலம் வந்து ஒவ்வொரு நாளும் என் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தீங்களே, ஏன் இப்பொழுது வருவதில்லை என்று. அவர் சொன்னாராம், இவ்வளவு நாள் தான் நீங்க பூமியில உங்களோட பிரச்சனைகள் நிமித்தம் அழுதீங்க, அந்த நாட்கள் கணக்கின்படி நான் வந்து உங்களுடைய கண்ணீரை துடைத்தேன் என்று. நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற இயேசு
யோவான் 11ஆம் அதிகாரத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. லாசரு என்கிற அவருடைய சிநேகிதன் மரித்து போனான். இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு நம்முடைய வேதனைகளும் வலிகளும் தெரியும். அவருக்கும் கண்ணீர் உண்டு. ஆகவே அவருக்கு கண்ணீர் இப்பொழுது வரும், எந்த வலியின் நிமித்தம் வரும் என்பதை அவர் அறிந்த தேவன் இயேசு கிறிஸ்து. ஆகவே தேவன் அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே நிச்சயமாய் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துடைக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையாயிருங்கள், இயேசுவிலே நம்பிக்கையாயிருங்கள். அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். எல்லாருடைய முகங்களில் இருந்தும் அந்த கண்ணீரை நீக்கி விடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்க அழுகிற அழுகுரலை கேட்க யாரும் இல்லை என்று நினைக்காதுங்க. வேதம் சொல்லுகிறதே, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் இறங்கி மனம் இறங்கி செவி கொடுத்து பதிலளிக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். உங்களுடைய அழுகையின் நாட்கள் முடிகிறது. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு என்றும் வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் உங்களுக்கு முடிவுக்கு வர போகிறது. இனி நீங்கள் அழப்போவதில்லை. எந்த பிரச்சனை நிமித்தம் நீங்கள் அழுதாலும் இயேசு கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்க மற்றவர்கள் ஓடி வர முடியும். அழ வேண்டாம் என்று ஆறுதல் சொல்ல வருவார்கள். இன்றைக்கு அவர்கள் ஆறுதல் படுத்தி விட்டு போய்விடுவார்கள். இன்றைக்கு அவர்கள் உங்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டு போய்விடுவார்கள். ஆனால் அடுத்த நாள் கண்ணீர் வருமே, அடுத்த வாரம் கண்ணீர் வருமே, அதுக்கு அடுத்த வாரம் கண்ணீர் வருமே. என்ன செய்வீங்க? அவங்க வருவாங்களா ஒவ்வொரு நாளும்? அல்லது ஒவ்வொரு மணித்தியாலும் நீங்க அழும்போது அவர்கள் வருவார்களா? இல்லை. இயேசு கண்ணீரை துடைப்பாரானால் திரும்ப கண்ணீர் உங்களுக்கு வரவே வராது. ஏனென்றால் இயேசு ஒரு பிரச்சனையை தீர்ப்பாரானால் அந்த பிரச்சனை மீண்டும் வர அனுமதிக்க மாட்டார். அவங்களோட கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன் இயேசு. ஆகவே உங்களோட வாழ்க்கையில கண்ணீர் விட்டு அழுது அழுது கதறி போன நாட்கள் போதும். இந்த இயேசு இல்லாததுனால உங்களோட வாழ்க்கை கண்ணீராகவே மாறிவிட்டது. ஆகவே இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுடைய இருதயத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ள வரும்போது அவர் உங்களோட கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி நீ அழுது கொண்டீராய் என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்களிக்கிற தெய்வம். அப்படியாய் இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் அழுகையை காண மாட்டீர்கள் என்று சொல்லி அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன். பரிசுத்த வேதாகமத்திலே ஆகார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. தன் கணவனால் தன் பிள்ளையோடு ஒரு துருத்தி நிறைய தண்ணீரை கொடுத்து கொஞ்சம் சாப்பாடு உணவுப் பொருட்களையும் கொடுத்து விட்டு அவர் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார். பெயர்செபாவின் வனாந்தரங்களிலே ஆகார் அலைந்து திரிந்ததை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் கொண்டு போன தண்ணீர் முடிந்து போய்விட்டது. பிள்ளை தாகத்தினாலே கதறுகிறது. அப்பொழுது என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அழ ஆரம்பித்தாள். அழுது கொஞ்சம் தூரம் பிள்ளையை விட்டுட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போய் அங்கே இருந்து ஆகார் அழுது கொண்டே இருந்தார். உடனே தேவன் வானத்திலிருந்து சத்தமிட்டு கேட்டார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் அழுகிறாய் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அந்த இடத்திலே அவங்களுடைய கண்களை திறந்து ஒரு தண்ணீர் துறவை காணும்படி செய்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்களை வழிநடத்தின கர்த்தர். இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன். அதன் பிற்பாடு ஆகார் அழுது கொண்டு இருக்கவில்லை. அவங்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார். நீங்க அழுது 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 இத்தனை நாளைக்கு இப்படியா உங்களுடைய நாட்களை கழிக்க போகிறீர்கள். ஆகவே தேவன் உங்களுடைய அழுகைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து அவங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். இயேசுவுக்கு உங்களுடைய இருதயத்தில் ஒரு இடம் கொடுக்க முடியுமா? இயேசு உங்களுடைய இருதயத்திலே வாழ நீங்கள் அழைப்பீர்களானால் உங்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைக்கிற தேவன். அவர் துடைத்தால் திரும்ப கண்ணீர் வராது. ஏனென்றால் இயேசு ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ளே வருவார். வரும்போதுதான் உங்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. குடும்பத்தில் பிரிந்திருக்கிறது நிமித்தம் இருக்கிற கண்ணீர்
ஆண்டவரே வியாதி நிமித்தம் கண்ணீர், பண பிரச்சனை நிமித்தம் கண்ணீர், ஆண்டவரே வேலெடுத்த பிரச்சனைகள் நிமித்தம் கண்ணீர், இப்படி சரீர வியாதிகள் நிமித்தம் கண்ணீர், என்னென்ன காரியத்தை நிமித்தம் கண்ணீர் விட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ, அழுது கொண்டே இருக்கிறார்கள். சிலருடைய கண்ணீர் அந்தரங்கத்திலே வெளியிலே காட்டாதபடி தெரியாதபடி கண்ணீர் விடுகிறார்கள். சிலர் வெளியரங்கமாய் பார்க்கத்தக்கதாய் அழுகிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதல் இல்லை, அவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, அவர்களுக்கு சுகம் இல்லை, பலன் இல்லை, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை, அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் நிமித்தம் தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்பா, அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கண்ணீர், உங்களுடைய கண்களிலிருந்து வழிகிற ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் உம்முடைய துருத்தியில சேர்த்து வைக்கிற தேவன் அல்லவா? இதோ அவருடைய கண்ணீர் யாவையின் தேவன் அவர்கள் கண்ணீர் யாவையின் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறபடி என் தேவனாகிய கர்த்தாவை இப்பொழுது அவருடைய கண்ணீர் யாவையின் துடைக்கும்படி உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரத்தை நீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்காகத்தானே இயேசுவே நீங்க சிலுவையில அடிக்கப்பட்டீங்க, இவர்களுக்காகத்தானே சிலுவையில முள்முடி சூடினீங்க, ரத்தம் சிந்தினீங்க, இவர்களுக்காகத்தானே நீங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தீங்க. ஆகவே இப்பொழுது அன்பு தெய்வமாகிய இயேசுவே அவருடைய கண்ணீர் யாவையும் நீங்க துடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த பிரச்சனை நிமித்தம் கண்ணீர் விடுகிறார்களோ அந்த கண்ணீரை நீங்க துடைத்து அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து நீங்க அவங்களை வாழ வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளேயும் நீங்க இரட்சகராக தெய்வமாக பிரவேசிங்க. அவங்களோட கண்ணீர் யாவை நீங்க துடைத்ததற்காய் நன்றி. இனி ஒருபோதும் அவர்கள் கண்ணீர் விடாதபடி நீங்க வைக்க போறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து தாமே உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைத்திருக்கிறார். இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். ஆமேன். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு எங்கோ நான்